ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, சென்னையிலிருந்து ரொம்பவே அருகில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவத்தலம் பற்றி பார்க்கலாம். திருவடி சோளத்தில் இந்த சிவத்தலம் இருக்குது. ரொம்பவே பழமையான சிவத்தலம். பொதுவாகவே கோவிலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா மனசுக்கு நிம்மதியை தரும். ஆனால் இந்த திருவடி சோளம் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் பார்த்திங்கன்னா மன நிம்மதியாக கூட சேர்த்து உடல் நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தலமாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் பெயர் ஞானபுரீஸ்வரர். ஸோ இந்த பெயர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இவரோட முக்கியமான சிறப்பு என்னன்ட்டு. எல்லா நோய்களையும் குணமாக்கும் சக்தி இவருக்கு இருக்கிறது பக்தர்கள் ரொம்பவே நம்புகிறாங்க. இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே நோய்கள் தீர வேண்டி இந்த ஞானபுரீஸ்வரரை மனமுருகி வேண்டிக்கிறாங்க. முக்கியமாக சில நாட்பட்ட வியாதிகளால் அவதிப்படுறவங்க இங்கே வேண்டிக்கிட்டு இந்த கோவிலில் வழங்கப்படுற பிரசாதத்தை நம்பிக்கையோடு சாப்பிட்டா அந்த நோய் மெல்ல மெல்ல குணமாகும்ன்ட்டு ரொம்பவே ஆழமாக நம்புகிறாங்க. இந்த திருக்கோவில் ஒரு பெரிய சித்தர் வைத்தியசாலையை போல் சொல்கிறாங்க. இந்த தலத்தோட மூலவர் பெயர் பார்த்தீங்கன்னா திரு இடை சுரம் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதையும் இருக்குது. பழங்காலத்தில் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு காடாக இருந்தப்போ இங்கே இருந்த இடையர்கள்லாம், அதாவது ஆடு மாடு மேய்ப்பாரவங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் முதலாக இந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு சுயம்பு லிங்கமாக இப்போ காட்சி கொடுக்குது. மரகத லிங்கமும் சொல்லுவாங்க. அவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பசு மாடுலாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மேய்ச்சிட்டு பல பசு மாடுகளை, ஒரு பசு மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தினமும் போயிட்டு பாலை அதுவே பார்த்தீங்கன்னா கறந்த மாதிரி சொல்கிறாங்க. சந்தேகம் அடைந்த இடையன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தோண்டி பார்த்தப்போ அங்கே அழகான ஒரு சிவலிங்கம் கிடச்சிதான். அதுக்கப்புறம் இடையர்களாக வழிபட்டு அவங்க கண்டெடுத்த ஈசனிடத்தினால இது திரு இடை சூரம்ன்ட்டு பெயர் வச்சாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த கோவிலில் இது விஷயமாக ஒரு கல்வெட்டில் போட்டிருப்பாங்க. இந்த தலத்தோட இன்னொரு முக்கியமான பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமால் அதாவது விஷ்ணு பார்த்தீங்கன்னா இங்கே சிவபெருமானை வழிபட்டது சொல்கிறாங்க. புராண காலத்தில் திருமால் பார்த்தீங்கன்னா பிரளயம் வந்தப்போ தன்னோட பாதத்தை சூழ வடிவில் ஊன்றி உலகத்தையே காத்தார சொல்கிறாங்க. அப்புறம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட அந்த திருவடிக்கு இங்கே தரிசனம் கொடுத்து அருள் புரிந்தாராம். அதனால தான் இந்த தலத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவடி சோழன்ட்டு இன்னொரு பேர் வந்துச்சு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா சிவன் மற்றும் விஷ்ணுவோட அருள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் மூலவர் ஞானபுரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா நோய்களை தீர்த்தாலும் இங்கே இருக்கிற அம்மன் ஆனந்தவழி தாயார் பார்த்தீங்கன்னா நமக்கு மன நிம்மதியும் ஆனந்தமான வாழ்வையும் அருள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஷ்டங்களில் இருக்கிறவங்க மனசில் இருக்கிற பாரத்தை குறைப்பதற்காக இங்கே அம்மனை வேண்டிக்கிறாங்க. மொத்தத்தில் திருவடி சொல்லும் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் வெறும் கோவில் மட்டும் இல்லைங்க, இது நோய் தீர்க்கும் மருத்துவமனையாகவும் நானும் அருளக்கூடிய ஸ்தலமாகவும் மன நிம்மதி தரக்கூடிய புகலிடமாகவும் இருக்குது. சென்னையில் இருக்கவங்க திருவடி சோளத்துக்கு ஈஸியாக வந்துட்டு போங்க. திருவடி சோளம் வந்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான பெரிய பெரிய கோவிலாக பார்க்கலாம். பைரவர் கோவில் இருக்குது, அதுக்கப்புறம் கருமாரியம்மன் கோவில், அப்புறம் 108 வைணவ திருக்கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது. இந்த மாதிரி அற்புதமான கோவில்லாம் இருக்குது. திருவடி சோளத்தில் இருக்க கோவிலை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். செங்கல்பட்டில் இருந்து திருப்பூரூர் போகும் சாலையில் இந்த கோவில் இருக்குது. திருவடி சோளம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு. தினசரி கோவில் பார்த்தீங்கன்னா காலை 8 மணி முதல் 12 மணி வரையும் திறந்திருக்கும். மாலையில் 4 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த தலத்துடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மூலவர் லிங்கத்துடைய திருமணி தான். இந்த சுயம்பு லிங்கம் ஒரு மரகத லிங்கம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சதுர பீட ஆவுடையாரும் சொல்லுவாங்க. சிவலிங்க திருமணியில் தீபாரதனை செய்கிறப்போ தீப ஒளி பார்த்தீங்கன்னா பிரகாசமாக லிங்க பானத்தில் தெரிகின்றது சொல்கிறாங்க. இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை பிரசாதமாக வழங்கி தினமும் உட்கொண்டா சகல விதமான நோய்களும் நீங்கன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க. தேன் பிரசாதம் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த கோவிலை சொல்லுவாங்க. இந்த தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களை பலர் பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேக பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.